ஹாய், நான் இம்மானுவேல். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, கரிசல் குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் 1000 ஆண்டுகள் பழமையான விநாயகர் சிற்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட வரலாறு பற்றி தான் வீடியோவில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கரிசல் குளம் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர் வந்து ஆய்வு பணியில் ஈடுபடும் போது அங்கேருந்த விநாயகர் சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டியர் காலத்தை சார்ந்த விநாயகர் சிற்பம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விநாயகர் சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் இருக்கிற விநாயகர் சிற்பமாக இருந்திருக்கு. அதுவும் ஒரே கல்லில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா லலிதாசன கோலத்தில் வந்து பீடத்தின் மேலே வந்து விநாயகர் அமர்ந்திருக்கிற மாதிரி வந்து அந்த சிற்பம் வந்து இருந்திருக்கு. தலையில் வந்து கரண்ட மகுடமும் தரிச்சு அகன்று 2 காதலோட வந்து இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தில் வந்து விநாயகர் வந்து 4 கண்களோட வந்து இருக்கிறாரு. இதில் வந்து பின் வலது கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழுவும், பின் இடது கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசக்கீரும், முன் வலது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முறிந்த தந்தமும், அப்புறம் வந்து முன் இடது கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோதகமும் செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கை வந்து மோதகத்தை வந்து எடுக்கிற மாதிரி வந்து விநாயகர் சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. பாண்டிய மன்னர்களுக்கான கலைநயத்தோடு வந்து சிற்பம் வந்து வடிவமைக்கப்பட்டது வந்து வரலாற்று ஆய்வில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் கோயிலோட முன்மண்டபம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலோட முன்மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்களை வந்து கைகூப்பி நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலை ஆடை ஆபரணத்தோட வந்து, அதாவது முழுக்க வந்து ஆடை ஆபரணம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்களை வந்து கோயிலில் வந்து கைகூப்பி நிற்கிற மாதிரி வந்து அந்த கோயிலோட முன்மண்டபத்தில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து திருமலை நாயக்கராக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்ற வந்து திருமலை நாயக்கர். இவர் வந்து இப்போ 1623 1650 வரைக்குமே வந்து காலகட்டத்தில் வந்து வாழ்ந்து ஆட்சி பண்ணுவார். இவர் வந்து ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து இவர் கட்டுற எல்லா கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா, இவரோட பணிகள் இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா இவரோட திருவுருவ சிலையை வந்து பார்த்திங்கன்னா கைகூப்பி வந்து நிற்கிற வடிவத்தில் வந்து ஒவ்வொரு அந்த கோயிலில் வந்து வைக்கிற வந்து இவரோட வழக்கமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா கைகூப்பி நிற்கிற மாதிரி வந்து இந்த சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த கோயிலோட முன்மண்டபம் வந்து இவரோட காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 2வது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் முக்கியமானவர் வந்து பிரதானியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த பொறுப்பில் இருந்த ஒருத்தராக இருக்கலாம் வந்து ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பழமையான 1000 ஆண்டுகள் பழமையான பாண்டியர் கால விநாயகர் சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் குளம் அப்படிங்கிற ஊரில் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது வரலாறு பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.